It's story time. Welcome to Creamy World. என்னடா மச்சான் ஜாலியா இருக்க போல. என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரியே இருக்கு. பின்ன ஆர்வ கோளாறு எல்லாம் ஜாலியா தானே இருக்கணும். குரலி வித்த காட்டி இருக்க ஜாலியா இருப்ப. அதனாலதான் எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சார் இப்படி பண்ணதே இல்ல. ஒரு நாள் காட்டு பண்ணி உன்னை துரத்துச்சே, அதை விடவா இது? இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்தா நம்ம வாழ முடியாது. எழுந்திருச்சு வாடா, பொழப்ப பாக்கணும். எப்படி மச்சான் என் மூ டக்கு டக்குன்னு கிளியர் பண்ற? அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் மச்சான் இன்னைக்கு எங்க? அன்னைக்கு எறும்பு வந்ததால சொதப்பிடுச்சு, இன்னைக்கு மரப்பொந்துதான். மச்சான் மண் அள்ளி போடுற வேலை மட்டும் எனக்கு தராத. வாடா பாத்துக்கலாம். சரிடா மச்சான், மரப்பொந்துக்குள்ள தலைய விட்டு எறும்பு இருக்கான்னு பாத்துட்டு மண்ணை நோண்ட ஆரம்பி. சார் என்ன பண்ண போறீங்க? மச்சான் உள்ள யாரும் இல்லடா. தலைய விட்டு மண்ணை நோண்ட ஸ்டார்ட் பண்ணு, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். ரொம்ப பெரிய வேலைடா எப்பா. இதோ எடுத்தாச்சு பாரு இந்த பழைய காகிதத்தை. ஆமா, இது ரகசியமா இருக்கலாம். டேய் என்னடா இது? பாத்தா தெரியல மேப்டா. டேய் இது நம்ம இருக்க மலைக்கு எதிரில இருக்க மலை மாதிரி தெரியல. தெரியல. ஆமாடா, போலாமா இல்லடா போறோம். வாடா மச்சான் கிளம்பலாம். மச்சான் எதையோ ஒளிச்சு வச்சு அதுக்கு இப்படி ரூட் போட்டு கொடுத்திருக்காங்க. நான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற? ஒருவேளை அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ? போ, கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். ஏன்டா உளற? டேய் அங்க பாருடா, மேப்ல போட்டிருந்த மலை வந்துருச்சு. இருடா, மேப்ல பாக்கலாம். மலையிலிருந்து தெற்கு சைடுல போனா கோவிலுக்கு போலாம்னு தெற்கு சைடு இந்த சைடு இருக்கு. இந்த சைடு நடக்கலாம். நம்பி தாண்டா வர, நட்டத்துல விடாம இருந்தா சரி. மீனுவை நம்பினோர் கைவிடப்படார் வாடா. டேய் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு. கோவில் ஏது வந்த மாதிரி தெரியல. பேசாம யாராச்சும் கிட்ட கேப்போமா? யாராச்சும் வந்தா கேக்கலாம். பார்த்தா ஒரு பயலையும் காணோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க பழைய பாலடை இந்த கோவில் எங்க இருக்கு? அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்க பிங்க் கலர் பூக்குற ஒரு மரம் வரும். அதுல இருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கோவில் வந்துவிடும். நன்றி முயலே. எதுவும் இல்ல. யாருடா மச்சான் இவ? என்ன சீனு? உனக்கு வழி சொன்னாங்கல்ல, நீ வாய் பேசுவடா. டேய் அங்க பாரு, பிங்க் பூ மரம் வந்துருச்சு. மச்சான் லெஃப்ட் ரைட். ஓகே, அது என்னடா தெற்கு? அது எப்படி போறது? பேசாம வாய வச்சுட்டு என் கூடவே வாட. மச்சான் யூ ஆர் வெரி டேலண்ட் நீ गाय. சொல்றதெல்லாம் சரிதான். இடையில ஐயாவ வாடா போடான்னு ஏதாச்சும் சொல்றியா? அப்படிதான் வருது ஃப்ளோல ஏதாச்சும் வந்திருக்கும். ஃப்ளோர்ல கெட்ட வார்த்தை கூட வரும். மச்சான் அங்க பாருடா, கோவில் வந்துருச்சு. மேப்ல அந்த கோவிலான்னு செக் பண்ணு. செக் பண்ண தேவையில்லடா, கண்டிப்பா இந்த கோவில் தான். டேய் இது செம்மையா இருக்குடா, உள்ள போவோமா? வாடா போலாம். டேய் இங்க பாருடா. டேய் என்னடா இது? ஏண்டா இது தெரியலையா? தற்குறி மாதிரி பேசுற பரப்பால் எல்லாரும் சமம்னு எழுதி இருக்குடா. அது சரி, இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே இப்ப தற்குறி தான் சொல்றாங்க. டேய் பாலிடிக்ஸ் பேசாதவா, நம்ம வேலைய பாப்போம். இதுவும் நம்ம வேலைதான் மாப்ள. அந்த சைடு தண்ணி ஓடுற சவுண்ட் கேக்குது, அந்த சைடு போலாவா? டேய் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி யாரு ஃபர்ஸ்ட் அந்த ஆத்து கிட்ட போவாங்கன்னு பார்க்கலாம். டேய் அங்க என்னடா பாக்குற? மீனு தாண்டா பாக்குற. எப்படிடா அவ உள்ள மூச்சு விடாம இருக்கான்? உனக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் எங்க இருந்துடா மச்சான் கேட்கணும் தோணுது? எல்லாம் கிரைண்ட் தான்டா மச்சான். பண்ணுக்குற பேர்ல நீ ஒண்ணு பண்ற பாத்தியா மச்சான்? அதுதான் என்னால தாங்க முடியல. ஓகே ப்ரோ, கூல். வா உடலாம் எருவரும் ஒட்டா. உடலாம் எருவரும் ஒட்டா. டேய் எப்படிடா நம்ம அந்த சைடு போறது? டேய் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லடா மச்சான். ஏஐ கிட்ட சொன்னா போய்விட போகுது. தேவை இல்லாததெல்லாம் பேசாத, நல்ல ஐடியாவா சொல்லு. வாடா வாங்க, யாரும் இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்கலாம். அவன் பெரிய டைம் கீப்பர். நீயே போய் கேளு போ. ஹாய் ப்ரோ. ஹாய். இந்த ஆற்றை கடந்து எப்படி அந்த சைடு இருக்க காட்டுக்கு போறது? அதுக்கு போக ஏதாவது வழி இருக்கா? ஆமா, இந்த பக்கமா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மரப்பாலம் வரும். அதுல ஏறி நீங்க அந்த சைடு போகலாம். தேங்க்ஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ. ஏன்டா சிரிக்கிற? இப்ப ஏன்டா லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர? ஒண்ணும் இல்ல ப்ரோ,
ப்ரோவா என்னடா ஓலற? கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. டேய் நில்லுடா, நான் ஒண்ணும் பார்க்க அவன மாதிரி இல்ல. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. டேய் இந்த இடமே சூப்பரா இருக்குடா. ஆமாடா. செம்மையா இருக்கு. டேய் இங்க செம்மையா இருக்கு, பேசாம நம்ம இங்கேயே செட்டில் ஆயிருவோமா? அழகு இருக்கிற இடத்துல தாண்டா ஆபத்தும் இருக்கும். தேவையில்லாம ஆசைப்படாது. அதுவும் சரிதான், வந்த வேலைய பாப்போம். என்னடா இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க எங்கடா இருக்க போகுதுனா? ஆமா, அத வந்தோட எடுத்துட்டு போங்கன்னு முன்னாடியே வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு போலாம்னு பாத்தியா? தேடுடா. என்னடா இந்த நீரூற்று பார்க்க வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாடா. இங்க பாரு. ஒருவேளை இதுக்கு அடியில தான் புதையல் இருக்குமோ, அதான் சிம்பாலிக்கா இப்படி போட்டுருக்கணுங்களோ? நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இதுக்கு அடியில புதையல் இருக்குன்னு எனக்கு தோணல பட்டுல இருக்கும். அப்படியா மச்சான்? இது அடியில தோண்டி பாப்போம். சூப்பர் மச்சான், எப்பவும் போல நீ தோண்டு, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இங்க பாரு, ஒரு பெட்டி. அடடா, என்ன இருக்கு உள்ள? டேய் சீக்கிரம் தோழா, உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். இருடா. விசிலா? என்ன விசிலான சவுண்ட் கம்மியா ஆயிடுச்சு. டே விசில்டா, உனக்கு வேணாம்னா என்கிட்ட கூட, நான் ஊதுறேன். டேய் உதறத நிப்பாட்ட, ஏதாச்சும் கிளம்பிட போது. ஆல்ரெடி கிளம்பிருச்சு மச்சான், அங்க பாரு. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க விசில் சத்தத்துக்கு வந்து அப்பவே தெரியும் நீங்க உதவி பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு. நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். எனது கேள்வி கேட்க போறீங்களா? எக்ஸாம்னா கூட பிட் அடிச்சு பாஸ் பண்ணலாம். எனக்கு வைவானா ஸ்கூலியே பயம். ஏதாவது தப்பா இருந்தா பாஸ் மார்க் போட்டு பாதிப்பெட்டி தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்ளும் தாயே. டேய் சும்மா இருடா. உயிர் ஆதாரம் அது அழிந்து வருது, கடவுள் கொடுத்தும் கண்டுகொள்ளு வரம். அது என்ன வரம்? ஒருவேளை தண்ணியா இருக்குமோ? இல்ல, அது தாவரம் அப்புறம் விவசாயம். இதுதான் அதோட பதில். சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து பறந்து வருவான். பறவையும் அல்ல, மிதக்க விடுவான், கப்பலும் அல்ல. சேமித்தே ஆக வேண்டும், ஆனா உண்டியல போட முடியாது. அது என்ன? மழை நீர். சரியான பதில். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. உங்ககிட்ட 10 மாம்பழங்கள் இருக்கு, அதை நீங்க 25 பேருக்கு கொடுக்கணும். சமமா கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? 10 மாம்பழம் 25 பேரா பெட்டி கொடுத்தாலும் சைஸ் பிரச்சனை வரும். பேசாம ஜூஸ் போட்டு ஒரே டம்ளர்ல 25 பேத்துக்கு ஊத்தி கொடுத்துட வேண்டியதுதான். சரியான பதில். நீங்க 3 கேள்விக்குமே சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எதை காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கு, எதை சேமிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு, கடைசியா உங்க சமயோசித புத்திய எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க இந்த புதையல் கிடைக்க தகுதியான ஆள் தான். என்னடா பெட்டியே தங்கமா இருக்கு, அப்போ உள்ள இருக்க பொருள் அதை விட பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. நீங்கள் இருவரும் இதை புத்திசாலித்தனமாக உபயோகிக்க வேண்டும். என்னடா பாக்குறாதான் போயிருச்சே, நீ பெட்டிய தொடடா. சரிடா சரிடா. என்னது விதையா? இதுக்கடா இவ்ளோ பில்டப்? இல்லடா, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சாதாரண விதையை யாரும் இப்படி பாதுகாப்பா வைக்க மாட்டாங்க. வாஸ்தவமான பேச்சு. ஒருவேளை இத நட்டு வச்சா தங்க மாம்பழம் வருமோ? இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது நம்ம இடத்துல போய் பாத்துக்கலாம். நம்ம போலாம். வந்ததுக்கு அது புதையல் இல்ல, இந்த விசில் தான் புதையல் போல. 2026 பத்தி சீக்ரெட்டா ஏதோ சொல்ல வராங்க போலடா. அடடா, சும்மா சொல்லாத. நிஜமாவா? ஆமா, போகலாம். எனக்கு புரியுது, நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வருது. என்ன பண்றது சொல்றது? நம்ம கடமை எடுத்து எபிசோட்ல பாத்துக்கலாம். அப்புறம் விசுவல் ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியும். கம்பெனி அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களோடு தொடர்ந்து இருக்க கிரீனி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. பை, குட் நைட்.